போகுது. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்க வந்து மிக்சிங் எல்லாத்துலயும் ஃபைனல் ட்ரிம்மிங், மிக்சிங் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,00,000 டைம் வந்து ஒரு சீனை நாங்க கோ த்ரூ பண்றோம் அந்த மைண்ட்ல. ஸோ அப்போ பார்த்து இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அதுவே மறந்துரும். அந்த அளவுக்கு நாங்க நம்மாயிடுவோம். ஏன்னா, ஒரு 100 தடவ பார்த்த ஒரு சீன்னால நம்மாயிடுவோம். அதனால அதுக்கப்புறம் தியேட்டர்ல ஆடியன்ஸோட போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும், கை தட்டுறதையும் பார்த்து, ஓ பரவால்ல நம்ம நெனச்சது கரெக்ட்டா இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச ஒழிய, ஒரு ஆடியன்ஸா நான் ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்ட்ல வருவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸா இந்த சாங்கை பார்த்தேங்க இந்த படத்தை. ரியலா நான் என்ஜாய் பண்ணேன். உண்மையாக ச்சே அப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆச்சு உண்மையாகவே. ஏன்னா 20 இயர்ஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அவ்வளோ கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு பரவசம் ஒன்று உண்டாகுது மனசுக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், இப்போ அந்த மைண்டில் இன்றைக்கி நான் வந்து ஒரு டேக்காவாக எடுத்துக்கிறேன்னா, கில்லரில் இதுலேருந்து கொஞ்சம் கூட குறையாமல், என்டர்டெயின்மெண்ட் குறையாமல் இதே எனர்ஜியோட இதே இருக்கணும், அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த ஷோ. மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு ஒரு ரீஃப்ரெஷிங் மொமெண்ட்டாக இருக்க போகுது கண்டிப்பாக. அப்போ இல்லாமல் கட்டி போடுறா சாக்குறதுங்க இங்கேயே 3 தடவை ஒன்ஸ் மாதிரி கேட்குறீங்க. ஐயோ என்ன ஒரு அதில் என்னன்னா ஒரு 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 கிளாமர் சாங் தான். ஆனால் அதில் ஏன் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி அந்த சாங்கில் வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க. அது ஒரு 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 பழைய பாட்டு உண்டு, செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா, அந்த பாட்டு தான் தேவா சார்ட்ட சொல்லி இது இப்படி மாற்றலாம் சார் சொல்லி செந்தமிழ் தேன்மொழியா கட்டி பூடிடா. ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு, ஆனா ஏன் உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு அருமையான ஒரு பொயட்டிக் சாங். அது அந்த ஒரு பொயட்டிக்கான ஒரு சாங்ல இருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ள புகுது, ஆடியன்ஸுக்குள்ள அப்படி புகுது. அது ஒரு வார்ம் ஃபீல் ஒன்று கிரியேட் பண்ணுது. அது வைரமுத்து சாரோட லிரிக் ஆகட்டும், மும்தாஜினுடைய இதாகட்டும், அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும், இளைய தளபதி அதில் அப்படி உள்ள புகுந்தவர் அவர் பண்ண ஒரு எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே சூப்பர். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாட் ஓன்லி தட் சாங், மொட்டு ஒன்று மலங்கிறது லிரிக்குக்கு டியூன் போட்டார் தேவா சார். இந்த லிரிக்கு சார் இந்த வழக்கமாக டியூன் போட போவாங்க, போனோடனே தேவா சார் வந்து சார் என்ன பண்ணலாம் இன்னைக்கு அப்படின்னு